Thank you, Rajan, for calling me. Thank you, Appa. Thank you. ரெண்டு வசனத்தை அப்பாவுக்காக தேவன் உணர்த்தினார். நாம் சபையார் அவங்களுக்காக அந்த வசனத்தை சொல்லி ஜெபித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 3வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அருமையான அப்பாவை நாம் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் தெளிவாய் அவர்கள் மூலம் தீர்க்க தரிசன வார்த்தை அடியனுக்கும் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் சபைக்கு வந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி அப்பாவை ஆசீர்வதிப்போம். இது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்பாவை ஆசீர்வதிப்போம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பார், கவனமாக கேளுங்க. 5 அப்பம் 2 மீன் ஏசப்பா ஆசீர்வதிச்சோன்னு அது பெருகுச்சு. அப்படின்னா அப்பாவை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களும் பெருக போகிறாங்க, நாம் பெருக போகிறோம். கைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க. ஆண்டவர் எங்களுக்கு, எங்கள் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு தந்த ஒரு பொக்கிஷம். இன்னும் அவங்க ஆசீர்வாதமாக இருந்தால் சபைகள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் பாடின பாடல்கள் ஒலிக்காத எந்த சபைகளும் கிடையாது. இன்றைக்கு தமிழ் திருச்சபைகள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது அருமையான தகப்பனார் வழியாக. கைகளை உயர்த்தி எல்லாரும் 3 மாடியில், மேலே 2 மாடியில் நிரம்பி இருக்கிறீங்க. இதே அளவுக்கு இதோட அதிகமாக இருக்கிறீங்க. வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறீங்க. நிலா டிவியில் லைவில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறீங்க. ஜேடிஎம் சர்ச் யூடியூப் சேனல் இப்போ ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் இருக்கிறீங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி அப்பாவை முடிஞ்ச ஸ்டேஜ் நேர கைகளை நீட்டி ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் அருமையான அப்பாவை ஆசீர்வதிக்கிறோன்னு சொல்லுங்க. 2-3 தடவை எல்லாரும், ஒரு 5-6 தடவை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அருமையான அப்பாவை ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் சபையாய். இப்பொழுது நாங்கள் இணைந்து 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 மனதார் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரே, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன். ஆமாண்டவர், அருமை அப்பாவை ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நாங்களும் சபை ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். அப்பாவையும் ஆசீர்வதித்து விட்டீர், எங்களை ஆசீர்வதித்து விட்டீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இன்னும் ஒரு வசனத்தை கூட ஆண்டவர் விளக்கினார். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிறோம் 2 திணையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆண்டவர் சொன்னார், ஒரே ஆமுதல் சபையும் அடியேனையும் குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போது சொன்னார், அதாவது யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது, அருமையான தகப்பனா, நமக்கு ஒரு சிநேகிதன், ஆவிக்குரிய சிநேகிதர், நமக்கு மூத்த சிநேகிதர் ஏசப்பா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு சிநேகிதராய் கொடுத்தார். சிநேகித்து அவரை ஜெபிக்க போகிறோம். நம்முடைய சிறையிருப்போடைய போறது. முதல்ல பாருங்க, ஆபிரகாமை ஆசீர்வதித்த பொழுது நமக்கு ஆசீர்வாதம். 2வது, அதாவது அருமையான யோபுடைய சிநேகிதருக்காக யோபு ஜெபித்த பொழுது யோபுடைய சிறையிருப்பு மாறிச்சு. எல்லாரும் கை வைத்து 1 நிமிடம் கூட எல்லாரும் ஜெபிப்போம். அப்பாவை ஜெபிப்போம், அப்பாவுக்காக ஜெபிப்போம், நேசித்து ஜெபிப்போம். அவங்களுக்கு நல்ல சுகம், சொல்லுங்க, நல்ல பலன், நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கணும். சும்மா 1 வாரத்துக்கு முன்பாகத்தான் அவங்க புதிய பிறந்த நாளை கண்டாங்க. கர்த்தர் இன்னும் கிருபையினால நிரப்பணும். சொல்லுங்க, கிருபையினால நிரப்பணும், மகிமையினால நிரப்பணும், வல்லமையினால நிரப்பணும். பாருங்க, அவங்க சபையில் வந்து நிற்கும் பொழுது ஒரு ஷெகினா மகிமை எங்க மூடுனது நீங்க ஆவியில பார்த்தீங்க. இது போதாது, ஏன்னா அவர்கள் நிற்கும் போது கிலோமீட்டர் தூரத்திற்கு கிராமம், பட்டணம், தேசம், ஒரு மாவட்டம் நிற்கும், அந்த மாவட்டமே ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு மாநிலத்தில் நிற்கும், அந்த மாநிலமே ஆசீர்வதிக்கப்படணும், மகிமையினால நிரம்பணும். ஒரு தேசத்தில் போய் நிற்கும் போது தேசமே கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பணும். ஜெபம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே
நாங்கள் இப்பொழுது ஆயிரக்கணக்கானோர் இணைந்து அப்பாவுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, பாதுகாப்புக்காக, தேவ கிருபைக்காக, இன்னும் தேவ ஞானத்திற்காக, இன்னும் ஆண்டவர் தேவ வெளிப்பாடை அதிகமாய் கொடுப்பதற்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அப்பாவையும் ஆசீர்வதிக்கிறீர். எங்கள் சிறையிருப்பை மாற்றிவிட்டீர். ஸ்தோத்திரம். எங்கள் சபைக்கு இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறீர். கைகளை தட்டி எல்லாரும் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். முன் இருந்ததை காட்டிலும் இரண்டத்தனையா யோபுக்கு தந்தலினார். கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை இன்னும் மாற்றி போடுகிறார். இரண்டத்தனையாய் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். சபை மக்களை இதோ இப்போது ஆன்லைன்ல, டிவியில், ஆலயத்தில் இணைந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். 10 வருடங்களுக்கு முன்பாக இதே சபையிலே அப்பா வந்து ஜெபித்து ஆசீர்வதித்த பொழுது, ஆண்டவரை இல்லத்தில் வந்து ஆசீர்வதித்த பொழுது, வெறுமையாயிருந்த பாத்திரம் நிரம்பினதைப் போல ஆண்டவர் எங்கள் திருச்சபையில் ஒரு பெரிய மேன்மையை தந்தீர். ஆண்டவர் அதற்காய் நன்றி. இன்றைக்கு மிகவும் பெரிய காரியத்தை நீர் செய்தே நன்றி. இன்னும் பெரிய காரியங்களை செய்வீராக.